இங்க எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸோட டென்சிட்டி ஒரு ரீஜியன்ல அதிகமாகவும் இன்னொரு ரீஜியன்ல லோவாகவும் இருக்கு. இதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா, இந்த இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டோட மேக்னிடியூடு எங்க அதிகமா இருக்கோ அங்க டென்சிட்டி அதிகமா இருக்கு. எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸோட டென்சிட்டி அதிகமா இருக்கு. அது எங்க அதிகமா இருக்கு? அந்த சார்ஜஸ்க்கு க்ளோசர் ஏரியாவுல வந்து டென்சிட்டி அதிகமா இருக்கும். அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸோட டென்சிட்டி அதிகமா இருக்கும். அதோட டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஆக எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸோட டென்சிட்டி ரெடியூஸ் ஆகும். ஸோ அப்போ டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஆக அதோட மேக்னிடியூட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ரெடியூஸ் ஆயிட்டே வருது. நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டார் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/r² நம்ம பார்த்துருக்கோம். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ எப்படி இருக்குன்னா, அதோட மேக்னிடியூட் எப்படி இருக்குன்னா, டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஆக அதோட மேக்னிடியூட் வந்து லோவா ஆகும். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸோட டென்சிட்டி லோவா இருக்கும். இப்போ டென்சிட்டி ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ்க்கு ரீசன் நம்ம மேக்னிடியூட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு சொல்றோம் இல்லையா? அப்போ இந்த மேக்னிடியூட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ ஒரு ஏரியா எடுத்துக்கலாம். இந்த ஏரியாவில் நமக்கு நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் அந்த ஏரியாவுக்கு பெர்பெண்டிகுலராக எவ்வளோ பாஸ் ஆகுதோ அதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா அந்த மேக்னிடியூட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு சொல்றோம். அப்போ அந்த ஏரியாவுக்கு பெர்பெண்டிகுலரா மோர் நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா அந்த ஏரியாவில் மேக்னிடியூட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஹையா இருக்குன்னு சொல்றோம். லெஸ் நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் அந்த ஏரியாவுக்கு பெர்பெண்டிகுலரா பாஸ் ஆச்சுன்னா அந்த ஏரியாவில் மேக்னிடியூட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு லோவா இருக்குன்னு சொல்றோம்.